வெவ்வேறு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவனுக்கு இந்த ஃபீல்டில் நுழையிறதுக்கான ஸ்கில் இல்லை. அதுக்கான டிகிரி மட்டுமே தேவைப்படாதீங்களா, அதுக்கான ஸ்கில் இல்லைங்க. அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஐடிக்குள்ளே நுழைஞ்சிடலாங்க. ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி பொறுத்தவரை ரெண்டாக பிரியுங்க. கோடிங், நான் கோடிங்னு இருக்குங்க. இந்த கோடிங்கோ நான் கோடிங்கோ ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஸோ ஏஐ இன்டகிரேட்டட் டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஈஸியாக போயிட முடியுங்க. தாசிவ் இன்ஃபோடெக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஏஷியா, வேர்ல்டுன்னு பல இடங்களில் விருதுகள் வாங்கியிருக்கீங்க. நிறைய மக்களை வந்து படிக்க வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி ஒரு அகாடமியை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு செக்டாரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும்போது பசங்களை ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுவும் இன்ஜினியரிங் படித்த பிறகு டிகிரியை கிளியர் பண்ணுறதுக்கு சில பேருக்கு சேலஞ்சஸ் இருக்கும், ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போனாலே எதுக்குப்பா 2 வருஷம் கேப்னு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வேலை கிடைக்காம இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுவான்? ஸோ அந்த பிளாக்லாக் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி திருப்பி ப்ளேஸ் பண்ணுவாங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூமர் தாங்க. அதாவது கேப் இருந்தால் வேலை கிடைக்காதுன்றதே ஒரு ரூமர் தாங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி 2013 பாஸ் அவுட்டுங்க. டிப்ளமா சிவில். ஓகே, சிவில் இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்காருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க வெளியில் இப்போ பிளேஸ் ஆயிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேப்ன்றது உண்மை கிடையாதுங்க.